மார்க் 10வது அதிகாரம் 51வது வசனம். Mark chapter 10 verse 51. ஆமென். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். கண்களை பிடிச்சு பார்க்கலாம். அவன் இன்றைக்கு நமக்கு எல்லாரும் கர்த்தர் தருகிறதா தந்த வார்த்தைப்பா. என்னை கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே. எனக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறப்பா, அதற்காக நன்றியப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நான் சாதாரண ஒரு மனிதனப்பா, ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் உதவாதவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்னை கொண்டு கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை பேசுவீராக அப்பா. நாங்கள் எல்லாரும் இதை கேட்டப்பா, நாங்களும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுபடி கிருபை செய்யும். வார்த்தை பேசுவதாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். எவ்வளவே மகிமை எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. மகிமை முழுவதும் உமக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வாசிச்ச வார்த்தை பாருங்க, சூப்பரான அற்புதமான ஒரு வார்த்தை. அது ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What I have to do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லாருக்கும் இதை கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நம்ம எல்லார்ட்டையும் ஆண்டவர் இதே கொஸ்டின் தான் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு. அது ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல பேக்ரவுண்ட், அந்த மனிதன் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாலே இயேசுவை பார்த்துருப்பாரு அந்த வழியில போகிறது எல்லாம். ஆனா அந்த பர்டிகுலர் டே ஆண்டவர் இடத்துல போகணும் என்று அவனுக்கு ஒரு வாஞ்சை உண்டாகி ஆண்டவரை கூப்பிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தினத்துல ஆண்டவர் அதான் கேட்கிறாரு. அநேக நாள் ஆண்டவர் ஆராதித்து இருக்கலாம், அநேக நாள் ஆண்டவர் வசனத்தை காட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்துல இந்த பேக்ரவுண்ட் நம்ம 46வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தாங்க. இயேசு ஆண்டவர் அவருடைய சிஷ்யர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவுக்கு வந்தாங்களா. எரிகோ வந்து அவ்வளவு நாள் தங்கி இருந்து அவ்வளவு நேரம் அந்த இடத்துல உபதேசம் பண்ணும் போதும் இந்த மனிதன் இயேசு ஆண்டவரை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் பைபிள்ல சொல்லல. இயேசு ஆண்டவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டிருப்பார். ஆமாதானே? ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் அநேக போதனைகளை கொடுக்கும்போது அதையும் கேள்விப்பட்டிருப்பாரு. அவருடைய போதனைகளில் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, இவர் நீதிமான், இவர் தான் மெசியா, இவர் தான் ரட்சகர், இவரிடத்துல போனா ஏதோ சம்திங் ஆமென் அப்படின்னு நினைக்கல. என்னுடைய வாழ்க்கையில ஆமென் அற்புதம் ஆண்டவர் செய்வாரு. ஹல்லேலூயா. இவரிடத்துல போனா இன்னைக்கு எனக்கு விடுதலை உண்டு, இவரிடத்துல போனா கண்டிப்பாக ஆமென் ஒரு அற்புதத்தை நான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. எரிகோவுக்கு ஆண்டவர் வந்தாரு, அநேக ஜனங்களோட வந்தாரு. சரிதான். இப்ப எரிகோ விட்டு போறாரு. கிட்டத்தட்ட புறப்படுகிற போது அவருடைய மனசுக்குள்ள தோணுது, இந்த இயேசு ஆண்டவரை நானு கூப்பிட்டேன் அப்படின்னா கடைசி நிமிஷம் அவர் போக போறாரு. இந்த சான்ஸை நான் விட்டுட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான், இனி ஒரு நாள் நான் பார்க்க முடியும்னு தெரியாது. ஆமென். அவர் போக போறாரு. அவன் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்த அவர் நீதிமான், அவருடைய வார்த்தை நீதி உள்ளது, அவர் அற்புதங்களை செய்தார், என்னுடைய வாழ்க்கையை செய்ய வல்லவர் அப்படின்னு விசுவசித்தார். ஹல்லேலூயா. அப்படிதானே? அவன் அவர் எரிகோவுக்கு போக போறாரு. இனி நான் சந்திப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இன்னைக்கு விடுதலை வேணும். அவன் இவர் தான் எனக்கு விடுதலை தர முடியும். நான் இந்த சான்ஸை மிஸ் பண்ணேன். ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை தான் வரும். நான் சான்ஸை மிஸ் பண்ணேன் அப்படின்னா அவ்வளவுதான். அப்படி
அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? எருவை விட்டு புறப்படுகிற நேரத்திலே சொல்லுங்க, யாரு? திமேயுவின் மகனாகிய பர்திமேயு ஒரு குருடன். அவர் ஒரு குருடனாய் இருந்தார். வழியருகே உட்கார்ந்து அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, வழியருகே அவர் குருடனா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை உணர முடியாம ஒரு குருடனா. அல்லேலூயா, ஆமென். அவருடைய வசனங்களில் எழுதி இருக்கிற அற்புதங்களை காண முடியாத ஒரு குருட்டாட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசுவானவர் எதற்கு வந்தாரு? குருடர்கள் பார்வையடையும், செவிடர்கள் கேட்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்னது? இதே மாதிரி குருடா இருந்தவங்கள ஆமென் சுகமாக்குறது வந்தார் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் எசையா தீர்க்கதரிசியால போதிக்கப்பட்டதும், தானியேலால சொல்லப்பட்டதும், தாவீது ராஜாவால சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷத்தை விளக்கி கொடுக்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அந்த வார்த்தை இருக்குன்னு தெரியுது, உணராமல் கண் இருந்து வாசிக்கிறாங்க, ஆனா தெரியல. அதை எடுத்துரைக்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி இல்லப்பா, எடுத்துரைக்க. அல்லேலூயா. அன்பின் சுவிசேஷத்தை எடுத்துரைக்க. அல்லேலூயா. பாவம் இதுன்னு சொல்லி எடுத்துரைக்க. அந்த காலத்துல வேசித்தனம் செய்தாதான் பாவம். அல்லேலூயா, ஆமென். இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் ஆமென் வாசல் அண்டையில் அங்கே ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு அவங்களோட வேலை இதுதான். பாவிகள், கண்ணார பாவம் செய்துட்டு இருந்தாங்க. அதுதான் ஆண்டவர் அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்தாங்க. நீ இச்சையோட பார்த்தாலே பாவம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு கண்ணு குருடா இருந்துச்சு. அல்லேலூயா. அதை வெளிப்படுத்த வந்தார். அல்லேலூயா. அதே மாதிரி இங்க ஆமென் பர்திமேயு அவர் குருடா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவானவர் பார்க்க முடியல, அவருடைய வார்த்தைகளை உணர முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவரால ஆமென் அதாவது என்ன சொல்றாரு, அவர் பிசிக்கலா பிளைண்டா இருந்தாரு. ஆனா ஆத்மீக அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலா இன்னைக்கு சபையில பிளைண்ட்னஸ். வசனம் நமக்கு 1000 வசனங்கள் இருக்குது. எல்லா வசனங்களும் நமக்காக தந்திருக்கிறார் ஆண்டவர். பட் நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியல, அதோட ஆழத்துல போக முடியல. ஒரு குருட்டாட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பர்திமேயு இயேசுவானவர் அந்த ஊர்ல இருந்தாரு, அது வரைக்கும் முடியல அவரால. ஆமென். அவரை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, குருடனா இருந்தாரு, வழியை உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா, ஆமென். ஒண்ணுக்கும் உதவாத, யூஸ்லெஸ். அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் நம்மளை யூஸ்லெஸ் ஆக்கி வச்சிருக்குது. ஆண்டவருக்காக பிரயோஜனப்பட முடியாத ஒரு ஒன்றுக்கும் உதவாத என்னையும். அல்லேலூயா, ஆமென். அப்படி உதவாதவராக நம்மளை ஆக்கி வச்சிருக்கு ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். அப்ப என்ன பண்றாரு இவரு? நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராரு, நீதிமான் வராரு. அல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்டவர் வருகிறார், தேவனுடைய குமாரன் வருகிறார். அல்லேலூயா, ஆமென். விடுதலை கொடுக்கிறவர் வருகிறாரு, அற்புதம் செய்கிறவர் வருகிறார்னு கேள்விப்பட்டார். என்ன செய்தாரு? கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். அவர் கூப்பிடுறார், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அவன் பேசாதிருக்கும்படி உடனே கூட இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாம் மட்டுப்படுத்துற, பேசாம இருப்பா, சும்மா கத்தாத, நீ தான் குருடா இருக்கல, பேசாம உட்கார்ந்து பிச்சை எடு, நான் 4 இடம் கூட போடுறேன்னு சொல்லி 2 கூட காசை போட்டு பேசாம இரு, பேசாம இருன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, திருவாசகம் அடுத்தது. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அநேகர் அதட்டினாங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நம்ம பின்னால தள்ளுறதுக்கு அநேகர் இருப்பாங்க. அல்லேலூயா. அடுத்தது அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அந்த ஆள் என்ன பண்ணாரா? முன்னிலும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் ஐயா சொல்லி கத்துறாரு. அல்லேலூயா. முன்னிலும் அதிகமாக. அல்லேலூயா.
ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் இருக்கலாம். ஆண்டவருக்கு ஆக பிரயோஜனப்படாத ஒரு காலகட்டங்களில் நம்ம இருந்திருக்கலாம். அல்லேலூயா. இன்னும் அப்படி இருக்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம இயேசு ஆண்டவர் அறிந்திருக்கிறோம். இந்த ஆள் இயேசு ஆண்டவர் அந்த வழியா போறாருன்னு அறிந்தாரு. நம்மளும் இயேசு ஆண்டவர் அறிந்திருக்கிறோம். அறிந்த நம்ம இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னா, கூப்பிடணும் இயேசு ஆண்டவரை. இயேசுவே, தாவீதின் குமாரனே, என்னுடைய பிளைண்ட்னஸ் மாத்துங்க. வசனத்தை ஹல்லேலூயா அறியும்படியாக, நிதானிக்கும்படியாக, வசனத்திலே புரிந்து கொள்ளும்படியாக உள்ள இருதயத்தை தந்தரலும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் மாத்தும். நான் இன்னும் கூட வளரணும் ஆண்டவரேன்னு கூப்பிடணும். ஹல்லேலூயா. நம்ம கூப்பிட்டு 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 அவன் இன்னும் வளர்ந்துகிட்டே வரும்போது, ஜெபத்துல வலுப்படும் போது நம்மளை என்ன பண்றதுக்கு சோர்வாக்கும்படி, நம்மளை ஜெபிக்க விடாதபடி பிசாசானவன் பல காரியங்களை செய்வான். ஆனா ஸ்டில் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அதையெல்லாம் மேற்கொண்டு இன்னும் அதிகமா சத்தமிட்டு கூப்பிடணும். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொன்னாங்க, அந்த இடத்துல இருந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க? அவன்கிட்ட பேசாம இருப்பா, பேசாம இரு, சத்தம் போடாதுன்னு சொன்னாங்க. அந்த ஆள் என்ன பண்ண தெரியுமா? இன்னும் அதிகமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்ம கூப்பிடணும். நம்ம பகுதியை நம்ம செய்யணும். குதிரை இருக்கிற ஆளுக்கு ஆயத்தப்படும். பட்டாதான் ஜெயம் கர்த்தரால வரும். நம்ம ஆயத்தப்படாம இருந்து, நம்ம தாவீதின் குமாரனை கூப்பிடாம இருந்து அவர் பாட்டுக்கு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கணும் அப்படின்னா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான்னு கேட்கணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய பகுதி நம்ம செய்யணும். அல்லேலூயா. கொஞ்ச நாள் ஜெபிக்கிறோம், வசனம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்குள்ள மேல வரும்போது அவன் பிசாசனவன் பல சோதனைகளை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? திரும்பவும் பழைய நிலைமை. அல்லேலூயா. நான் பேசாட்டி இருக்கு அந்த திருவோடையை தூக்கிட்டு அதுல உட்கார்ந்து அம்மா பிச்சை போடணும்னு சொல்லி அப்படி இருந்ததுலான்னு. ஆனா இவன் என்ன பண்றா தெரியுமா? நான் இப்படி இருந்தா போதாது, கண் இல்லாமல், பார்வை இல்லாமல் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் வேஸ்ட் இல்லாம ஆண்டவருக்கு பிரயோஜனப்படணும் அப்படின்னா, ஆண்டவரோட ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னா, அவருடைய மகிமையை நான் பறைசாற்றணும் அப்படின்னா, எனக்கு பார்வை வேணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அதிலும் அதிகமாகிச்சு. அல்லேலூயா. கர்த்தர் உடனே வாசிங்க, கீழே வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்தார். அப்பதான் இயேசு என்ன பண்ணாரு? நின்றார். என்ன பண்ணார் இயேசு ஆண்டவர்? நின்றார். போதும். கண்ணீரை தாண்டி செல்லாத தேவன் யாரு? கண்ணீரை தாண்டி செல்லாத தேவன். அல்லேலூயா. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. இது கடைசி காலம். ஆமென். எரிகோவை விட்டு அவர் போறதுக்குள்ள நேரம். அவர் கடைசி போக போறாரு. ஆமென். ஆண்டோட வயிறு பக்கத்துல இருக்கு. எரிகோவை விட்டு அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சான்ஸ் இல்ல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த பர்த்திமேயு குருடனுக்கு ஆமென் சுகமாகிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஆண்டவர் தான் சொல்றார், கடைசி காலத்துல இருக்கிறோம். அடக்கி கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு, இன்னும் அதிகமாக கூப்பிடு. அல்லேலூயா. ஆண்டவர் நிப்பார். இயேசு ஆண்டவரை ஆமென் நிக்க வைக்கிற ஒரே ஒரு காரியம் அழுக. அல்லேலூயா. இருதயம் நொறுக்கப்பட்ட கர்த்தர் அந்த இடத்துல நிப்பார். ரீபன் அதுனிவ ஷகனகதரி அந்த ராதிகள் கடகரகதரி பத்துடாந்தா. அல்லேலூயா. ஆண்டவரை நிக்க வைக்கிற, ஆண்டவரை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்த கண்ணீர். இருதயம் நொறுக்கப்படுதல். அல்லேலூயா. பலன் இல்லாதவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார், அந்த இடத்துல நிக்கிறார் முதல்ல. அதுக்கப்புறம் அவனை அழைத்து வர சொன்னார். அவர் திரும்பி பார்த்தவரை அழைத்து வர சொன்னார். போதகர் அழைக்கிறார், உன்னை தான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார், உன்னை தான் அழைக்கிறார். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து
ஹalleluya ஹalleluya. நீ யோசிச்சு பாருங்க, கண்ணு தெரியாதவன் ஆண்டவர் கிட்டத்தட்ட அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. பத்தினியும் ஆண்டவர் இங்க வந்துட்டாரு. அவர் கத்தி கூப்பிடுறாரு, வாப்பா பக்கத்துல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் பரிசுத்தர், ஆண்டவர் பரிசுத்தர், ஆண்டவர் நீதிமான். ஹalleluya. அவர் அற்புதம் செய்கிற தேவன். ஹalleluya. அவரில் எவ்வளவே இருள் இல்லை, அவர் ஒளியாக இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. அந்த தேவன் ஆமென் உங்க ஓரத்தில் இருந்த ஒருவர் அழைக்கிறார். ஆமென். கூப்பிடும்போது என்ன பண்றாரு வாசிங்க. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, தினங்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். பாருங்க, இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? நசாம இருப்பா, கத்தாத, கம்மனிரு அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்படின்னு தானே சொன்னாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஆளுடைய ரூபத்தை பார்த்து பாருங்களேன். கண்ணு தெரியாதனால அவருடைய வேஷத்தை பார்த்து பாருங்க. ஓரத்துல இருந்து பிச்சை எடுத்துருந்த வேஷத்தை பார்த்து பாருங்க. ஹalleluya. அப்படி இருந்தவரை இயேசுவானவர் அழைக்கிறார்னு சொன்ன உடனே, இயேசுவானவர் ஒரு மனிதனை அழைத்த போது, இயேசுவானவர் நின்று திரும்பி பார்த்த போது ஒரு மதிப்பு உண்டாகுது. எந்த ஜனம் கம்மனிரு சொன்னாங்களோ அதே ஜனம் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? திரும்ப வாசிங்க. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், என்னது? எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உன்னை அழைக்கிறார் என்றார். இதே மாதிரி தானே யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போது, நம்ம தானே ஜெயிலில் இருக்கும்போது கஷ்டப்பட்டு ஜெயிலில் உட்கார்ந்து இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் ராஜா அழைக்கிறாரு. டக்குன்னு வந்து கடகடான்னு தூக்கிட்டு போறாங்க. டக்குன்னு சேவலாம் பண்றாங்க, முடியெல்லாம் கடகடான்னு வெட்டுறாங்க, புது அங்கேயே போடுற குளிப்பாடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஹalleluya ஹalleluya. இன்றைய நாள் தான் அந்த நாள். ஹalleluya. இது கடைசி காலமா இருக்குது. ஆமென். ஆண்டவர் ஆமென் எரிகோவை விட்டு போகிற நேரத்தில் இருக்கிறாரு. நம்ம மௌனமாய் இருந்தால் கைவிடப்பட்டு போகும். மௌனமாய் இருந்தால் திரும்பவும் தீர்வோட்டிலே இருந்துடலாம். ஹalleluya. ஒன்றுக்கும் உதவாம இருந்துடலாம், அப்படியே பிரயோஜனமற்றவங்களாய் இருந்துடலாம். ஹalleluya. எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்துடலாம். ஹalleluya. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா நம்ம பார்வை எடுக்கணும். ஹalleluya. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா அவரை பார்க்கணும். நம்ம இந்த பக்கமான ஷரத்துயா நகதரிவோ வைடரதரி அந்த ராதிகத்துனாதிவ ஷரகதரிவத்துனாதிவா. ஹalleluya. எந்த மட்டும் நம்ம குருட்டாட்டத்தில் இருக்க முடியும்? எந்த மட்டும் நம்ம இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹalleluya. தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, மிகவும் சத்தமிட்டு. ரே கபல துனாதிவ ஷரகதரிவோ ரேவல்ஹதுரி கவனதரி அந்த ராதிவ ஷரகதரி. ஹalleluya. இவன் கூப்பிடுறான். இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஆண்டவர் நிற்கிறாரு. அவன் அவரை அழைக்கிறாரு. அவன் அவரை பக்கத்துல கொண்டு வாங்க. அவர் அழைக்கும் போது சொல்றாரு, திடன்கொள். அவன் தேற்றுறாங்க. யாரெல்லாம் நிந்தித்தாங்களோ தேற்றுகிறாங்க. திடன்கொள், எழுந்திருப்பா. ஹalleluya. யாரெல்லாம் பேசாம உட்காரியா அப்படின்னு சொன்னாங்களோ எழுந்திருங்கப்பா, எழுந்திருங்க. ஆமென். போல அழைக்கிறாரு. ஆண்டவர் அழைக்கிறான்னு சொல்லி அவர் எழுப்புறாரு. ஹalleluya. எழுப்பி உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டான். இதுதான் குவாலிட்டி. ஹalleluya. இதுவரை எல்லாம் சரியா தான் இருந்தது, அப்படிதானே? இதுவரைக்கும் அழைத்தாரு, ஓகே நான் கடைசி நிமிஷத்துல இருக்கிறோம்னு சொன்னோம். ஹalleluya. அவர் போறாரு, வழியாக போயிட்டாருன்னா அவ்வளவுதான், இது லாஸ்ட் சான்ஸ், ஓகே தான். ஆனா குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்பட்டாதான் ரட்சிப்பு ஆண்டவராக. ஹalleluya. என்ன பண்றான்? எழும்பினோட முதல்ல அவன் மேல இருக்கிற பழைய வஸ்திரத்தை எடுத்து எறிந்து விட்டு ரேலத்துனாதிவ ஷரகதரி அந்த ராதிவனம். இததான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பழைய மனுஷன் ஒழிந்து போய். ஹalleluya. தேவன் ஏதாவது செய்யணும்னு இருக்கிறியா? கர்த்தர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறோமா? முதல்ல தேவனுக்கு பிரியமான பழைய வஸ்திரத்தை களைந்து, ஆண்டவர் விரும்புகிறது பழைய துருத்தி உள்ள இருந்தா புது ரசம் ஊத்தப்படாது. ஹalleluya. நீ பழையவனாய் இருக்கும் மட்டும் கர்த்தரால் பிரயோஜனப்பட மாட்ட. ஹalleluya.
அவன் வழி அருகே இருந்து ஒன்றுக்கு உதவ இருக்கிறது மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. ஆண்டவரால் பிரயோஜனப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக படையவைகளை விட்டு ஒழிந்து தூக்கி எறிந்தான். என்ன சொன்னா? எறிந்து விட்டு. என்ன? திரும்ப வாசிங்க. மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு பழைய மனிதனை தூக்கி போட்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பழைய மனிதனா இருந்தப்ப எப்படி எல்லாம் இருந்தோம், ஆமாதானே? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வந்தானே புதிய சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயிடும். இன்னும் பழையது மேலோங்கி வருது அப்படின்னா ஒருபோதும் குணப்படாது. முதல்ல அவன் என்ன செய்ய, இன்னும் அற்புதம் நடக்கல அந்த ஆளு வாழ்க்கையில. அந்த ஆள் செய்த ஒரே காரியம், மேல இருந்த பழைய வஸ்திரத்தை தூர போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தில் விருப்பப்படுகிறார். இன்னும் அந்த நாத்தம் பிடிச்ச வஸ்திரம், அழுக்கு பிடிச்ச வஸ்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் இந்த பிச்சை எடுக்கிறவங்க குளிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சென்டிமெண்ட் உருவாகிறது. பார்த்தா ரொம்ப முடியாம அழுக்கா இருந்து அவன் கிழிஞ்ச வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்தாதான் பிச்சை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமா தானே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மாதிரி அவங்களால முடியாத ஒரு சைடுல இருந்தாலும் நினைச்சா அவங்களால அப்படி இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் பின்னால இருக்கு. அப்ப பழைய மனிதன் நான் இனி பிச்சை எடுக்கணும், இது ஒரு விசுவாசத்தின் அறிக்கை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு கண்டிப்பாக விடுதலை அடைய போகுது, நான் பார்வையிட போகிறேன் என்பதற்கு அவன் முன் உதாரணமாக ஆல்ரெடி விசுவாசத்தின் கிரியை அவர் செத்துட்டாரு. எனக்கு இந்த ஓடம் வேண்டாம், பழைய வஸ்திரமும் வேண்டாம், இனி நான் பார்வையிட போகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பழைய மனிதன் வேண்டாம், நான் இப்படி இருக்க விரும்பல. கர்த்தர் என்னை கண்டிப்பா என் வாழ்க்கையில ஏதாவிலும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முதல்ல பழையதை களையணும். பழையது உள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. வார்த்தைகளை தருவாரா இருக்கலாம், அவன் கிரியை செய்ய முடியாது. தேவனுக்காக கொஞ்சம் பிரயோஜனப்பட முடியாது. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற பழையவைகளை ஒழித்து போகணும். ஹல்லேலூயா. பழையவைகள் பழைய துருத்தியில புது ரசத்தை தர மாட்டாரு. அவன் புது துருத்தியில தான் புது ரசத்தை ஊற்றுவாங்க, இல்லைன்னா அதை கிழித்து போடும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் துணி கவனதரி அந்த ராதிக சகரகதரி வத்து ராதிபா. அப்ப அந்த இடத்துல அதை விட்டுட்டு அவர் வர வரும்போது வாசிங்க. இயேசு அவரை நோக்கி அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அவரை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். பாத்தீங்களா அந்த சீக்வன்ஸை பாருங்க. வரிசையா பிச்சை எடுக்கிறான், யூஸ்லெஸ். அவன் ஆண்டவர் வரான்னு கேள்விப்படுறாரு. அவன் எரிகோவை தாண்டி போகிறாரு, கடைசி நிமிஷம் அவர் கேள்விப்படுறாரு. ஹல்லேலூயா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி சரியா பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? கத்துறாரு, தாவீதின் குமாரனே இயேசுவேன்னு கத்துறாரு. அப்ப அநேகர் என்ன பண்ணா தெரியுமா? மண்டை அடிச்சு பேசாம உட்கார்றான்னு சொல்றாரு. அப்படி இருந்தும் அடக்கி கொள்ளாத அப்படி என்ன பண்றாரு? திரும்பவும் கத்துறார். மௌனமாய் இருக்க கூடாது. இந்த காலத்துல மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறொரு வழியாக வந்து அநேகர் போயிருவாங்க. நீயோ அதை அழிந்து போவாய், நீயும் குடும்பம் அழிந்து போவோம். எஸ்தர்ல சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நாளில் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறொரு வழியா வரும், நீயும் உன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். ஹல்லேலூயா. இவர் கத்துறாரு. இந்த நாள் மௌனமா இருக்கிற நாள் அல்ல, ஜெபிக்க வேண்டிய நாள், அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய நாள், அதிகமாய் ஆண்டவரோட கிட்ட சேர வேண்டிய நாள், அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய நாள். ஹல்லேலூயா. ஆனா அந்த கூப்பிடுறது மட்டும் போதாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறார்? நிக்கிறார். நின்னுட்டு என் கிட்ட வான்னு சொல்லும்போது பழைய மனிதரை கீழே போட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே நாற்பதோட எழுப்பி போல அவரு அந்த மேல் வஸ்திரத்தை களைந்து கர்த்தரிடத்துல மொழிகிறதை தொடர்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இன்னும் அந்த பழைய வஸ்திரத்திலே பழைய நாட்டத்திலே அப்படியே, அதாவது பழையகளை விட்டு விடாதபடி
இன்னும் இவர் என்ன நினைச்சிருக்கலாம், எனக்கு கண்ணு பார்வை அடைந்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப வந்து உட்கார்ந்து கண்ணு தெரியாத மாதிரி திரும்ப உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு வீட்டுல போய் ஜாலியா உட்காந்துக்கலாம். இன்னைக்கு உள்ள பிச்சைக்காரங்க, இன்னைக்கு உள்ளவங்க எல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க. ஈஸியா ஏதாவது காரியம் நடக்குமான்னு பார்ப்பாங்க. வேலை செய்வது சிலவங்களுக்கு பிடிக்காது, வேலை கொடுக்குறேன்னு சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. இந்த அப்படி இல்லை, ரியலாகவே ஒரு thirst அவருக்குள்ள இருந்தது, ஒரு தாகம் அவருக்குள்ள இருந்தது. ரியலாகவே எனக்கு இன்னைக்கு ஒரு விசுவாசத்தின் உறுதி அந்த இடத்துல இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறா தெரியுமா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். அப்ப நம்ம சொல்றாரு, வாசிக்க, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அடுத்தது அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய பழைய நிலைமை அல்ல, நான் ஹல்லேலூயா உம்மை சேவிக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நான் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு புது வாழ்வை தர மாட்டீர் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நான் இதுவரை கண்டிராத உமக்காக பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றக்கூடாத ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நான் பிரயோஜனமற்றவராய் இதுவரைக்கும் இருந்தேன் ஆண்டவரே, என்னை பிரயோஜனப்படுத்த கூடாத ஆண்டவரே. ஆமென். உமக்கு பிரியப்படவராய் மாற்றக்கூடாதா, நீர் என்னும் பயன்படுத்துகிற பாத்திரமாய் என்னை மாற்றக்கூடாதா. ரே கவாத்துனாதி வஷகலகதனே. ஹல்லேலூயா. அவர் கேட்கிறாரு, நான் பார்வையடையலாம் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த ஒரு ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்கிறாரு. ஆமென். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். செய்யறதுக்கு முன்பாக, ஆமென், ஆண்டவர் நம்மிடத்துல இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம். ஹல்லேலூயா. இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வாரங்களில் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஹதுனிமா ஷகர எதரிபதுனி இந்த ரவஷியர கதனிமோ. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஹல்லேலூயா ஆண்டவர் அநேகரை நோக்கி பார்த்து இன்னைக்கு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆமென். சில ஆத்துமாக்கள், ஆமென், என்னை கேட்கிற இந்த சவுண்டை இனிமேல் கேட்க போகிற சில ஆத்துமாக்கள், ஆமென், ஹல்லேலூயா, பாவத்தின் பிடியில இருக்கிறாங்க. பாவத்தின் பிடியில இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஆமென். அந்த ஆளு குருட்டாட்டமாய் இருந்தது காரணம், ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய இயலாமை. அதே போல இவங்களால ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட முடியாமல் இருக்கிறது காரணம் அவருடைய பாவம். ஹல்லேலூயா. பாவத்தின் பிடியில சிலவங்க இருக்கிறாங்க. நம்ம வாசிப்போம் மத்தேயு 9வது அதிகாரம் 2, 4, 5, 6. படுக்கையில கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வராங்க. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். அங்கேயும் பர்த்திமேயுக்கு என்ன சொன்னாங்க? திடன்கொள், எழுந்திரு. ஹல்லேலூயா. இங்கே என்னது? திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பூமியில பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரே எலிஜிபிளான, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், எல்லா ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்த ஒரே தேவன் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவராலே அன்றி ஒருவருக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. என்ன புண்ணிய பிரவர்த்தி செய்தாலும் சரி, என்ன கிரியைகள் செய்தாலும் சரி, சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா, சேல்ஸ்மேனா இருப்பாங்க. 1000 பொய் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமென் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் நடந்தது. 80 ஏரியாக்கள் இருக்கு. ஹல்லேலூயா. அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகும். ஹல்லேலூயா. எங்கிட்ட சேல்ஸ்மேன்ல அவங்க கிளைண்ட் கேட்கறாங்க, எப்பப்பா முடிப்பீங்க? இந்த ஒரு வாரம் கொடுத்துருக்க, முடிஞ்சிடும். எத்தனை மாசத்துல வேலை? அந்த ஒரு வாரத்துக்குள்ள மேக்ஸிமம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஏதாவது காரியத்தை வச்சு போய்
அல்லேலூயா. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன். அல்லேலூயா. ஆமென். இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லா ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டு மாசத்துக்கு இருக்கா ஆமென் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸுக்கு வாழைப்பழம், தயிர் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. என்னது? செஞ்ச பாவத்தை நன்மை செய்து முடிக்கிறாங்களா? எங்கேயும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயுமே அப்பேற்பட்ட எந்த காரியமும் நடக்காது. சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல கைக்கூலி நீளமா வாங்கிடுவாங்க. லஞ்சம் கொண்டு ஆலயத்தில் இருக்க ஒரு பகுதியை கொண்டு காணிக்கை போடுவாங்க. ஆண்டவர் புறக்கணிக்கிறார் அவருடைய காணிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை இப்படியெல்லாம் ஒருபோதும் ஆண்டவரை கவர முடியாது. அல்லேலூயா. அவர் தேவன், சகலத்தை காண்கிற தேவன். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவரை ஒருவரை தவிர, இயேசு ஆண்டவர் ஒருவரை தவிர, அவர்தான் நமக்காக சகல ஜனங்களுக்கும் ஆமென் ஒரே பலியாக மரித்து தண்டனை முழுவதும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு மரித்து தன் ஜீவனை விட்டு உயிரோடு எழுப்பின கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய சொந்த ரத்தத்தை கொண்டு யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உரிமை உள்ள ஒரே தேவன் கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாவம் மன்னிப்பு ஒரு பாடல் இப்படி உண்டு. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவம் மன்னிப்பின் நிச்சயம் ஆமென் பரலோகத்தில் ஆமென். செய்கிற பாவம் அல்லேலூயா என்ன புண்ணிய பிரவர்த்தி செய்தாலும் மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. அப்படி மன்னிக்கப்படணும்னா என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா பழைய காலத்துல? அல்லேலூயா. ஆமென். பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு கடைசியில கொண்டு ஒரு சின்ன பலியை கொடுத்துட்டு அது நல்ல குண்டான மாடை பார்த்து கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் கொழுத்த ஆடை பார்த்து கொண்டு வந்து பலியை போட்டுட்டு என்ன 500 ரூபாய்க்குள்ள ஆடு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கொழுத்துதான் ஆடு. எவ்வளவு பெரிய துணியை செலுத்தினாலும் சரி, ஆலயத்துல வந்து என்ன பண்ணாலும் சரிதான். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாம என்ன பண்ணாலும் ஆண்டவருக்கா பிரயோஜனப்பட முடியாது. அல்லேலூயா. எத்தனை ஆட்டம் பாவம் முழுவதும் செய்துட்டு ஸ்டேஜ்ல வந்து நின்று ஆட்டம். அல்லேலூயா. இது நான் பார்த்தது. அல்லேலூயா. நம்ம ஊர்ல இதே மாதிரி தான். நான் போன வாட்டி கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு மனிதன் தீ இறங்கட்டும், ஆண்டோட வல்லமை இறங்கட்டும்னு சொல்லிட்டு பயங்கரமா வர்ஷிப் லீட் பண்றாரு. அவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் ஒரு ஆள் அந்த சபைக்கு வந்த ஒரு ஆள் அவரை ஷாப்ல வந்துருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் எனக்கு இன்னைக்கு உள்ளது. அவன் நேரத்துக்கு போன வாரத்துல ஒரு கேம்ப் நடந்தது, யூத் கேம்ப் நடந்தது. அதுல ஹல்லேலூயா எங்க அம்மா போயிருந்தாங்க. அங்க பாஸ்டர் அக்கினி இறங்குது, வல்லமை இறங்குது, ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, அவர் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார், அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு சொல்லி பயங்கரமா நடக்குது. ஒரு பெரிய கன்வென்ஷன் லெவல்ல நடக்கிறது. என்னது? யூத் கேம்ப். என்னது? யூத் கேம்ப். ஹல்லேலூயா. எல்லா யூத்தும் எங்க இருக்காங்க தெரியுமா? ஆளுக்கு ஒரு பெரிய நல்ல ஸ்பெசிபிகேஷன் உள்ள மொபைல்ஸ் வச்சுக்கிட்டு எங்க இருக்கிறாங்க? எங்க அம்மா வாலண்டியர் இங்க இருந்து அங்க வரைக்கும் போறாங்க, அங்க போறாங்க. எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் அதுக்குள்ளதான் இருக்கிறான். எல்லா சபைக்குள்ளவன், வெளியே உள்ளவன் கிடையாது. பேரு கிறிஸ்தவன். எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா? இது வெளியே உள்ளவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தா
ஏத்துக்கலாம். ஆமா தானே? எல்லா கிறிஸ்துவ குடும்பங்களோட பிள்ளைங்க. ஹalleluya. அங்க பெரிய வர்ஷிப் நடந்துட்டு இருக்கு. ஹalleluya. ஹalleluya. நான் சொல்றது சும்மா கிடையாது. உலகம் இந்த லெவல்ல போயிட்டு இருக்குது. நம்ம அதை பார்க்கல. இங்க இருக்கிறனால பார்க்கல. நான் அங்க போகும்போது பார்த்துக்கிறேன். பல நேரங்களில் நீங்களும் அவங்க சைடு போக வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா பார்க்க முடியும். அவல நிலைமையில போயிட்டு இருக்குது. ஹalleluya. பாவம் கடைசி நாட்கள் ஆண்டவர் எரிகோவை தாண்டி போக வேண்டிய கடைசி நிமிஷத்துல இருக்கு. பழையவர்களை விட்டுவிடவில்லை என்றால் ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட முடியாது. ஆண்டவர் புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை போல அதுக்கப்புறமா வந்து ஆண்டவரே எங்களுக்கும் துணைனா உன்னை நான் அறியேன்னு சொல்லிடுவார். ஹalleluya. இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இன்னைக்கு ஹalleluya உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். இதெல்லாம் பாவம். ஹalleluya. கர்த்தரை கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல, பாவம். ஹalleluya. கர்த்தருடைய சந்நிதியில வந்து மொபைல் நோண்டிட்டு பாவம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் மாற முடியாமல் இருப்பது பாவம். கர்த்தர் நினைக்கிற விசுவாசம் நமக்குள்ள வரல, பாவம். பிசாசை பார்த்து பயப்படுறியா, பாவம். உடனே அத்துணாதி அந்தராதிகள் கடகரகதனைமோ ஆமென் கடைசி மட்டும் வளர முடியாமல் இருக்கிறியா, பாவம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருக்கு பிரயோஜனப்படாம இப்படி இருந்தல நினைக்கிற பாவம். ஆண்டவர் கொடுத்த டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம இருக்கிறியா, பாவம். அதுக்கு நம்ம தான் தடை. ஹalleluya. 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 தடை கற்களா இருக்கிறவங்க எந்திர கல்லை கட்டி கடல் ஆழத்துல போடுங்கன்னு சொல்றாங்க. ஹalleluya. நம்மளே ஆண்டவருக்கு பிரயோஜனப்படாம இருக்கிறது தடை கற்களா இருக்கிறோம் பல நேரங்கள்ல. ஹalleluya. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை காண்கிறார். அவருடைய பார்வை வித்தியாசம். நம்ம பார்க்கிற மாதிரி இல்ல. நம்ம பார்க்கிற பாவம் அல்ல. அவர் பார்க்கிற ரீதியில பார்த்தா அது பாவம். ஹalleluya. ஆலயத்துக்கு வரோம், ஆண்டவர் ஆராதிக்க இல்ல, கமிட்டிக்கு வரோம். ஹalleluya. ஆராதிக்க எதுக்காக வராங்க? அரசியல் நடக்குது சபைக்குள்ள. நான் பெரியவனா நீ பெரியவனா அன்னைக்கு நம்ம தியானித்தோம் பாத்தீங்களா? ஏற்ற தாழ்வுகள். ஹalleluya. ஹalleluya. பாவம். ஆண்டவர் பாவத்தை உன்னுடைய பாவத்தை மன்னித்து கடைசி நாட்கள்ல ஆமென் ஆண்டவர் வானமேகத்துல வரும்போது அவர் எதிர்கொண்டு போக திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நம்ம ஆகணும். அப்படின்னா ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஹalleluya. பர்த்திமேயு மாதிரி கூப்பிடணும் சத்தமிட்டு. ஹalleluya. மௌனமா இருந்துட்டு ஹalleluya இருதய கடினம் உள்ளவனா இருந்துட்ட அப்படின்னா ரட்சிக்கப்பட மாட்டேன். ரட்சிக்கப்படணும் அப்படின்னா மௌனமா இராதபடி சத்தமிட்டு கூப்பிடுறது மட்டுமல்ல, விட்டு விட வேண்டியதை விடல அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஹalleluya. ஆமென். கடைசி மட்டும் ஓடிட்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்துல நான் அற்புதம் செய்தேன், அதிசயம் செய்தேன், ஜெபித்தேன், பிரசங்கித்தேன், ஆண்டவர் உன்னை அறியே தேன் 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 அதை செய்த இதை செய்த ஆண்டவர் சொல்றாரு அறியே. சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிருவாரு. அந்தராதி அந்தராவ சேவனம். ஹalleluya. 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 ஆண்டவரே நான் வந்து ஜெபித்தேன், ஆண்டவரே ஆலயத்துக்கு வந்தேன், தவறாக வந்தேன், வசனம் கேட்டேன், எல்லாம் செய்தேன், அதை ஃபாலோ பண்ணியா உன்னை அறியே. ரேலாது நிக்கமனத நிவசியனக தெரியாதராகவா. எனக்காக என்ன பிரயோஜனப்பட்ட? கடைசி ஆண்டவர் கேட்பாரு, நீ எதற்காக பூமிக்கு போன? எனக்காக என்ன பிரயோஜனப்பட்ட? நான் வைத்த பர்பஸ் எங்க இருக்குது? நான் உன் மேல வைத்திருந்த ஒரு கடமை, அதை நிறைவேற்றினியா? எதற்காக அவன் உங்க வாழ்க்கை எதற்காக இந்த பூமியில இருந்தது? என்ன பிரயோஜனம் எனக்கு உண்டாயிற்று? ஹalleluya. 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 ஏதாவது கர்த்தர் பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னா, நம்மளை கொண்டு பிரயோஜனப்படுத்தணும்னா அவன் சத்தமிட்டு கூப்பிடணும். அவன் மௌனமா இருக்கிற நாட்கள் அல்ல இது. தெரியுமா? ஷேரக தெரியுமோ? அவன் சத்தமிட்டு மட்டும் கூப்பிடுறது மட்டுமல்ல, ஹalleluya விட வேண்டியதை விட்டு விட வேண்டும். ஹalleluya. கர்த்தர் இன்னைக்கு அதான் சொல்றாரு. இங்க என்ன பண்றாரு அப்படிங்கறது தெரியுமா? அவன் கொண்டது கீழே அவன் வைக்கிறாங்க. வாசிங்க 9 2 4 5 6. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு கர்ணை நோக்கி பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றார், இப்பேற்பட்ட பாவங்களை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், மறைமுகமான பாவங்கள் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், சீரியல் அடிமை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஓ அத்துலாதி பஷே வைடவன அந்தராதிகள் கடகரகதனே சினிமாவுக்கு அடிமை
உடனே இயந்திராதிகள் கடகரக தெரியுமோ ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்காதபடி சிந்தனைகள் வேற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். உன்னுடைய நினைவுகள் எங்கே இருக்கு, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது ஆண்டவருடைய முகத்துக்கு முன்பாக மறைவே இல்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த வகை பாவத்துல நீக்கி இருக்கிறியோ, யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறியோ, கர்த்தர் பார்க்கிறாரு. இந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறாவிட்டால் ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட மாட்ட. பாடுகிறதெல்லாம் வீண். ஹல்லேலூயா. சபையில வந்து ஆட்டம் போடுகிறது வீண். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு அல்ல வந்திருக்கிறாரு. உன்னுடைய உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். முதல்ல பாவத்தை விடு. ஓரபா கவனா வியந்தர ஏதுவிப ஷேர்கதனே. கண்களை மூடுவோம். ஓர கத்துனாதிப ஷகலரகதனே. அவர் சொல்றார், முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எப்ப அர்ப்பணிக்கிறியோ அன்னைக்கு ஆண்டவர் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்பதான் ஹல்லேலூயா, எனக்கு சுகம் வேணும் ஆண்டவரே, நான் உமக்கு பிரயோஜனப்படணும் ஆண்டவரே. பிரயோஜனப்படணுமா? முதல்ல உன் பாவம் மன்னிக்கப்படணும்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. தெரியுமோ, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாமல் கர்த்தருக்காக எவ்வளவு பிரயோஜனப்பட முடியாது. நீ ஒளியில இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இருளல இருக்கிற, இன்னும் பிசாசுல பிடியில தான் இருக்கிற, இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் அல்ல, அசுத்த ஆவியின் பிடியில இருக்கிற உடவா துணாதி பிறகு தெரியுமோ, வைடவலக தெரியாத ஆதிவசியலக தெரியுமோ, உடவன கடகந்தரால் கடக தெரியுமா, ஓ ரபா துணாதி வசியலக தெரியுமோ, ஓ கபலக தெரியாதரால் கடக தெரியுமோ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராலும் சரி, கர்த்தர் உன்னை நோக்கி கேட்கிறாரு, நீ யாருடைய பிடியில இருக்கிற? ஹல்லேலூயா. நீ யாருக்கு உதவி செய்ற? உன்னுடைய சுய முகம் என்ன? நான் பார்த்துட்டு இருக்கிறேன்ப்பா, எனக்கு மறைவா ஒண்ணுமே இல்லை. உடனே தெரியாத ஆதிவசியங்கள் இருக்குது. பாவத்தை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் தருவான். பாவம் 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 பெருகிட்டு இருக்கு. ஓர துணாதிபர் கடலிபரோ வைடவன கடகந்தராதிகள் கடகரக தெரியா துணாதிபர் ஷடகர் கடலே ஓர பாபா 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 உடவன கடகந்தராதிகள் கடகரக தெரியாந்தராதிகள் ஷடகர் தெரியுமோ, உடவன கடகந்தராதிகள் கடகரகதே ஓரில ஷபலரக தெரியா துணாதிபா. ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ இப்படியே இருந்துருவ. அவன் உனக்கு வளரணும்னு உண்டு, ஆண்டவருக்கு பிரயோஜனப்படணும்னு உண்டு. பாவ அறிக்கை செய், இப்பவே அறிக்கை செய். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள் சரிப்படுவதாக, என்னுடைய கண்கள் பார்வைகள் சரிப்படுவதாக, என்னுடைய எண்ணங்கள் சரிப்படுவதாக, பிசாசுடைய நெட்வொர்க்கில் இருந்து நான் விடுபடுவேனாக. ஓ நாதிபா, பிசாசுக்கு அடிமைத்தனமாக இந்த நெட்வொர்க்கில் இருந்து நான் விடுபடுவேனாக. சாபத்தின் கட்டாக இந்த மொபைல் போன்ல இருந்து நான் விடுபடுவேனாக. உலகத்தனாதிபர் ஷகலரகதே யாந்தனாதிபர் ஷகலரகதே வத்துனாதிபரகதே. ஆண்டவருக்கு டைம் கொடுக்க முடியாம இருக்கிற ஆண்டவரை ஜெபிக்க விருப்பம் இல்லை. இப்பெல்லாம் ரேயா துணாதிபா பேர் கிறிஸ்தவன் மேலா அநியாதரா அவங்கள கடவுளுக்கு துணாதிபா. ஆண்டவருக்கு வாங்க, சத்தமிட்டு கூப்பிடுங்க. கடைசி நேரம் அவர் தாண்டி போயிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு. அவரோட வருகை வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரட்சிப்பு இல்ல. அதுக்கப்புறம் நீ என்ன நினைச்சாலும் சரி, ரட்சிப்பு இல்ல. இது கடைசி நேரம், கடைசி காலம். சத்தமிட்டு கூப்பிடு, என் பாவத்தை மன்னி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னி ஆண்டவரே. கர்த்தர் வந்து கேட்பாரு. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் பாவங்களை மன்னி ஆண்டவரே, நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவரே, என்னுடைய எல்லா செயல்களிலும் உம்முடைய செயல் வரணும், உம்முடைய கிருபை இருக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். பழைய மனிதனை கரைய ஆண்டவரே, புது மனிதனா மாற ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள் மாறணும் ஆண்டவரே, என்னுடைய செயல்கள் மாறணும் ஆண்டவரே. ஆமென். என்னுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறணும்ப்பா. உடாதராதி அந்தராதிகள் கடவுளே, உமக்கு உகந்த பாத்திரமா மாறணும். நீ பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பாத்திரமா மாறணும். உமக்கா பிரயோஜனப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, அப்படியே ஆகட்டும். உன்னுடைய விசுவாசத்தின் படி ஆக கடவுது என்று சொன்னது போல ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு போ, எனக்காக பிரயோஜனப்படு, எனக்காக போய் ஊழியம் செய், என்னுடைய காரியங்களை செய், என் நினைவாய் செய். ரேலா துணாதிபா, நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உனக்கு
தெரியும் அந்த ராஜபக்ஷே, நீ கை நீட்டும் போது அற்புதம் நடக்கும், நீ நடந்து போகும்போது அற்புதம் நடக்கும், உன்னை கொண்டு ஒரு பெரிய கருவியாக கர்த்தர் பயன்படுத்த போகிறாரு. ஒன்னே ஒண்ணுதான், அவன் கையில ஏந்திட்டு இருக்கிற அந்த பிச்சை எடுக்கிற பாத்திரமாகிய சாபத்தின் பாத்திரமாகிய பாவத்தை விடணும். உடனே தெரியாம சத்தம் விட்டு கூப்பிடணும், பழையவைகளை மாற்றணும். அவன் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறது அதற்காக நன்றியாக. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் வந்தவங்க நன்றியப்பா. நாங்கள் பழைய மனிதரை பிடித்துக் கொண்டிருக்காதவர்களப்பா, முற்றிலும் ஒரு தேறினவனாக மாற எங்களுக்குள்ள ஒரு புதிய தேவனுடைய சாயல் உருவாக கிருபை செய்யலாம். எங்களுடைய சுபாவங்கள் மாறட்டும், எங்களுடைய நோக்கங்கள் மாறட்டும், எங்களுடைய சிந்தனைகள் மாறட்டும், எங்களுடைய நடை உடை பாவனைகள் மாறட்டும், எங்களுடைய கண்களுடைய காட்சி மாறட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நேசிக்க நல்ல தேவன், அருமையானவர்களுக்கு நன்றி அப்பா. நீர் தந்த வசனத்துக்காக நன்றி. நாங்கள் இப்படி நினைக்கலப்பா. நம்மை பாருங்கள் ஆண்டவரே, பார்வையுடைய ஆண்டவரே, உமக்கு சாட்சியா இருக்கிறான். நீர் அப்படியே செய்கிறீர்கள். இந்த தினத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கிறவரே, எங்களை ஒப்பு கொடுக்கப்பா. நீர் எங்களோடு கேட்கிறீங்கப்பா. நீர் செய்ய வேண்டிய கதைகளை எங்களை செய்ய எங்களுடைய வாழ்க்கையை செய்தவங்க நாங்கள் பிரிந்து செல்வதற்கு தெரியாத நேசங்களை எங்களை முற்றிலும் தாழ்கிறார். இந்த தினத்தில் கர்த்தர் தாமே எங்களோடு பேசிக் கொள்கிறார். அதற்காக நன்றி. எங்கள் ஆவியாத்ம சரீரம் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவின் பெற்ற தான் முத்திரை எங்களுக்கு தந்திருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவின் ஜெபத்தை கிட்ட நன்றி. நாங்கள் பிரிந்து செல்வ தெரியாத நேசர்கள் இயேசுவின் நாமம் சொல்றதுனால பிரிக்காவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.